அனைத்தும் யாம் அறிவோம். அன்றைக்கு உமது அறிவுரை எனக்கு தேவை. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் உமது பாட்டில் குற்றம் இருக்காதா? அதை பற்றி குற்றம் கூறக்கூடாதா? கூறும். என் பாட்டி என்ற குற்றம் கூறும். வாதம் தேவைதான். அந்த வாதம் சண்டையாக மாறிவிடக்கூடாது. சண்டையும் சண்டமும் தான் வைத்தியர்களுக்கு வேலையளிப்பேன். அதை மறுக்க யாரால் முடியாது. எங்கே உமது பாட்டை கூறும். வண்ண மலர்களில் வடியும் தேனை சின்ன வாயால் தேடி உண்ணும் அண்டு திண்ணை பள்ளிக்கூட சிறுவர்கள் இங்கே தினமும் வயிற்றால போய் வாடுவது ஏன்? சிறிய கைகளால் சிறகு வர தினமும் சோர்ந்து போவது. அறிவுடன் தேடி ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு விதை என்று வேறு காரணம் உண்டோ? சொல். இதன் கருத்து அழகிய மலர்களின் தேனை உண்ணும் வண்டே திண்ணை பள்ளிக்கூட சிறுவர்கள் வரும் வயிற்றுப்போக்கு சொரிசலுக்கு காரணம் விதிதான் என்று கூறுகிறேன். இதன் மூலம் மன்னருக்கு தாங்கள் கூற விரும்பும் விளக்கம் ஓ, புரியவில்லையா? இவ்வூர் திண்ணை பள்ளிக்கூட சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு சொரிசலுக்கு காலரா சீதபேதி போன்ற நோய்கள் வருவதற்கு காரணம் அரசரோ பொதுமக்களோ மாணவர்களோ கிடையாது, விதிதான் காரணம் என்று கூறுகிறேன். ஒரு காலம் இருக்க முடியாது. மாணவர்களுக்கு நோய்கள் வர காரணம் அவர்கள் சுகாதார முறைகளை கடைபிடிக்காததுதான் காரணமே தவிர விதி காரணம் அல்ல. என்ன சுகாதார முறைகளை கடைபிடிக்க வேண்டும்? தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும். தலைமை வைத்தியரே, நமது ஊர் பொதுமக்கள் பானையில் காய்ச்சிய நீரை மிகவும் விரும்பி குடிப்பதாக கேள்விப்பட்டேன். அது வேறு தண்ணீர் மன்னா. என்ன தண்ணீரில் வேறு தண்ணீரா? அப்படி ஒன்றை படைத்ததாக எமது நினைவில் இல்லையே. நீர் படைக்காவிட்டால் என்ன, எமது ஊர் மக்களே படைத்து விட்டார்கள். ஓ, என்னையும் மீறி அவர்கள் தண்ணீர் படைத்து போடுகிறார்களா? இருக்கட்டும், அவர்களை கவனித்துக் கொள்கிறேன். சரி, விவாதத்திற்கு வருவோம். தண்ணீரை ஏன் காய்ச்ச வேண்டும்? தண்ணீரில் ஏராளமான அசுத்தங்கள் இருக்கின்றன. அவை உடலுக்கு தீங்கு விளைப்பவை. அவை காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். தண்ணீர் எவ்வாறு அசுத்தமாகிறது? கழுவாத கையால் தண்ணீரை தொட்டாலோ அல்லது எச்சில் படித்து குடித்தாலோ தண்ணீர் அசுத்தமாகிறது. கீரா, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாது என்ற பழமொழி அறியவில்லையா? அதன் பொருள் தாய்க்கு துன்பம் நேர்ந்தாலும் சரி அல்லது தண்ணீருக்கு துன்பம், அதாவது அசுத்தம் செய்யாதே என்பதுதான் அதற்கு சரியான பொருள். அப்படி அசுத்தப்படுத்தப்பட்டால் அதையும் காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். உமது ஊர் வாய்க்கால் தண்ணீர் அதுவும் அசுத்தமானதுதான். உமது வீட்டு கிணற்று நீர் அதுவும் அப்படித்தான். காவிரி ஆற்று நீர், காவிரி நீர் என்ன, நான் தினந்தோறும் வழிபடும் உமையொரு பாகன் சிவபெருமானின் தலையில் இருந்து வழிந்து ஓடும் கங்கை நீராயினும் சரி, அசுத்தப்படுத்தப்பட்டால் அதையும் காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக, உனது வைத்தியத்தின் மீது ஆணையாக, என் வைத்திய புலமை மீது ஆணையாக.